ஒரு காவல் ஆய்வாளரின் மனைவி வேலையில்லாத தனது கணவரை விவாகரத்து செய்தார். 9 ஆண்டுகளுக்குப் பிறகு கணவர் காவல் கண்காணிப்பாளராக எஸ்பியாக திரும்பினார். கதை மாநிலத்தின் ஒரு மாவட்டமான ஷிவ்பூர் என்ற சிறிய நகரத்தில் தொடங்குகிறது. ராகவ் ஒரு படித்த அமைதியான பையன். அவர் BA மற்றும் பின்னர் MA பட்டம் பெற்றார். ஆனால் அவர் பொருத்தமான வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தார். அவரது பெற்றோர் சாதாரண விவசாயிகள். அவர்களின் வருமானம் அதிகமாக இல்லை, ஆனால் அவர்களின் மதிப்புகள் வலுவாக இருந்தன. அதே மாவட்டத்தில் நுப்பூர் என்ற பெண் இருந்தார். கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ஆனார். காவல் நிலையத்தில் அவருக்கு ஒரு தனித்துவமான நற்பெயர் இருந்தது. சீருடை, நட்சத்திரங்கள், மரியாதை எல்லாம். நுப்பூரின் குடும்பத்திற்கு நகரத்தில் சில கௌரவம் இருந்தது. எனவே அவளுக்கு சமமான அல்லது உயர்ந்த ஒரு கணவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் எப்போதும் நினைத்தாள். திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ராகவ் மற்றும் நுப்பூர் சந்தித்தனர். ராகவ் நேரடியானவர், நேர்மையானவர் மற்றும் பணிவானவர் என்று தோன்றியது. நுப்பூர் நினைத்தார், சரி, அவருக்கு வேலை இல்லை என்றால் என்ன செய்வது? அவர் படித்தவர், அதனால் அவர் சமாளிப்பார். அவளும் ஒரு வாழ்க்கையை சம்பாதித்தார். அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். முதல் சில நாட்கள் மிகவும் நன்றாக இருந்தன. ராகவ் முழு வீட்டையும் கவனித்துக் கொண்டார். சமைத்தார், மளிகை பொருட்கள் வாங்கினார், நுப்பூரின் வேலை நேரத்தை நிர்வகித்தார். நுப்பூருக்கும் ஒரு அக்கறையுள்ள கணவர் இருப்பதாக உணர்ந்தார். ஆனால் படிப்படியாக சமூக ஊடகங்கள் அவர்களின் உறவை விஷமாக்கத் தொடங்கின. சிறிது நேரத்திற்குள் உறவினர்கள், சக ஊழியர்கள் மற்றும் அண்டை வீட்டார் குறுக்கிடத் தொடங்கினர். ஓ நுப்பூர், நீங்கள் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உங்கள் கணவர் என்ன செய்கிறார்? அவர் மிகவும் படித்தவர், ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. நுப்பூர் ஆரம்பத்தில் இந்த கருத்துக்களை புறக்கணித்தார். ராகவ் நேர்காணல்களுக்கு செல்வார், படிவங்களை நிரப்புவார், சில சமயங்களில் எழுத்தர் பதவிக்கான தேர்வுகளையும் சில சமயங்களில் ஆசிரியர்களுக்கான தேர்வுகளையும் எடுப்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது தவறு நடக்கும். சில நேரங்களில் அவர் கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு 1 மதிப்பெண் குறைவாக இருப்பார். சில நேரங்களில் ஆவண பிரச்சினை, சில சமயங்களில் அவர் நேர்காணலில் நிராகரிக்கப்படுவார். ஒரு நாள் ராகவ், இன்று நூபூரின் காவல் நிலையத்திற்குச் சென்று அவளை ஆச்சரியப்படுத்துவோம், நாம் ஒன்றாக மதிய உணவு கூட சாப்பிடுவோம் என்று நினைத்தார். அவர் சாதாரண உடையில் வந்தார். ஒரு கான்ஸ்டபிள் அவரை வாயிலில் நிறுத்தினார். ஆம் சகோதரரே, நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள்? ராகவ் சிரித்துக்கொண்டே, இன்ஸ்பெக்டர் நூபூரிடம் சொல்லுங்கள், நான் உங்களை உள்ளே அனுமதிக்கிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து நூபூர் வெளியே வந்தார். ஆனால் காவல் நிலையத்திற்குள் நடந்தது ராகவின் முழு வாழ்க்கையையும் மாற்றியது. அவர் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு தலைமை காவலர் சிரித்துக் கொண்டேயே கேட்டார், மேடம், அவர் யார்? அவர் புதிய புகார்தாரரா? மற்றொருவர் பதிலளித்தார், ஓ இல்லை, அவர் அநேகமாக ஒரு விற்பனையாளராக இருக்கலாம், வார்மர்களை விற்கிறார். நுபுர் குளிர்ச்சியாகச் சொன்னார், இவர் என் கணவர். லேசான ஆச்சரிய பார்வை, அதைத் தொடர்ந்து ஒரு புன்னகை அனைவரின் நுகங்களிலும் பரவியது. யாரோ உடனடியாக, சரி சரி, அவர் உங்கள் மைத்துனர். அவர் என்ன செய்கிறார் மைத்துனர்? அவர் என்ன பதவியில் இருக்கிறார் என்று கேட்டார்கள். ஒரு கணம் வராண்டாவில் காற்று அமைதியாக இருந்தது. ராகவின் பார்வை நுபுரின் மீது நிலைத்திருந்தது. அவள் தன்னை பற்றி பெருமையாக ஏதாவது சொல்வாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் நுபுர் தன் பார்வையை தாழ்த்தி மிகவும் மென்மையான, கிட்டத்தட்ட உயிரற்ற குரலில், அவர் வீட்டிற்கு பார்க்கப் போகிறார். அவர் ஒரு வேலைக்கு தயாராகி வருகிறார் என்றாள். வீரர்கள் சிரித்தனர். ஓ வாவ் மேடம், அவன் வீட்டு மருமகன். அப்புறம் நீ சம்பாதிக்கிற, அவன் ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்கணும். நுப்பூர் அவனை திட்டவில்லை. அவள் பதில் சொல்லவில்லை. கோப்புகளில் மூழ்கியிருப்பது போல் நடித்தாள். ராகவின் இதயம் உடைந்து போனது. மதிய உணவை மறந்துவிட்டாள். நுப்பூர் சரியாக உட்கார்ந்து தண்ணீர் கூட கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து, நீ போய் வீட்டில் பேசு, நிறைய வேலை இருக்கு என்று சொன்னாள். அன்று வீடு திரும்பும்போது வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடன் இருப்பதாக சொன்ன பெண் இப்போது தன் வேலையின்மையால் அவமானப்படுவதை ராகவ் உணர்ந்தான். இங்குதான் அவர்களின் உறவில் விரிசல் தொடங்கியது. அந்த நாளுக்கு பிறகு நுப்பூரின் நடத்தை படிப்படியாக மாறியது. மெதுவாக விஷயங்கள் மாறத் தொடங்கியது. முன்பு இருந்த இடங்களில அவள் ராகவின் மதிய உணவை பற்றி கவலைப்படுவாள். அவனது சோர்வை பற்றி விசாரிப்பாள். இப்போது அவள் கேலிக்கு மாறினாள். இரவு உணவின்போது, நீ நாள் முழுவதும் வீட்டில் என்ன செய்கிறாய்? நீ உண்மையிலேயே படித்திருந்தால் இப்போது உனக்கு வேலை கிடைத்திருக்கும் என்று கேட்பாள். சில நேரங்களில் காவல் நிலையத்திலிருந்து திரும்பும்போது ஒரு தோழி, நீ பணியில் மிகவும் புத்திசாலி, உன் கணவர் வீட்டில் இருக்கிறார், ஒரு ஆணுக்கு சில திறமைகள் இருக்க வேண்டும் என்று கூறுவார்.
இந்த வார்த்தைகளை கேட்பது நூபூரை இன்னும் கசப்பாக்கும். வீட்டிற்கு திரும்பிய அவள் ராகவ் மீது தன் கோபத்தை வெளிப்படுத்துவாள். நீ என்னை பற்றி கவலைப்படுகிறாயா? காவல் நிலையத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள், உன் பதவி என்ன? நான் என்ன சொல்ல வேண்டும்? ராகவ் அமைதியாக கேட்டார். அவர் மீண்டும் மீண்டும் விளக்கினார். பாருங்கள், நான் முயற்சி செய்கிறேன் நூபூர். நான் படிவங்களை செய்கிறேன், தயார் செய்கிறேன், நேர்காணல் செய்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், நான் ஏதாவது செய்வேன். ஆனால் நூபூர் இனி கேட்கும் மனநிலையில் இல்லை. அவள் ஒரு பலவீனமான மனிதனை மணந்ததாக உணர்ந்தாள். ஒரு நாள் கோபத்தில் அவள், நான் ஒரு அதிகாரியை, குறைந்தபட்சம் என் தரத்தில் உள்ள ஒருவரையாவது திருமணம் செய்து கொண்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொன்னாள். இப்போது உன்னுடன் நடப்பது கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ராகவின் ஆன்மாவை துளைத்தன. இரவு முழுவதும் விழித்திருந்து கூரையை பார்த்து கொண்டிருந்தான். அவனது ஆண்மை, அவனது இருப்பே கேள்விக்குறியாகிவிட்டது போல் உணர்ந்தான். காலம் கடந்துவிட்டது. சண்டைகள் தினமும் ஆனது. சில சமயங்களில் அது பணம், சில சமயங்களில் சமூகம், சில சமயங்களில் உறவினர்கள், சில சமயங்களில் காவல் நிலையம். ஒவ்வொரு பிரச்சினையும் ஒரு போராக மாறியது. இறுதியாக ஒரு நாள் நுபுர் தனது முடிவை எளிமையாக அறிவித்தாள். இனி என்னால் இப்படி வாழ முடியாது. எனக்கு விவாகரத்து வேண்டும். யாரோ தன் கனவுகளை மட்டுமல்ல, தன் வாழ்க்கையையே பறித்துவிட்டதாக ராகவ் உணர்ந்தான். அவன் கைகளை கூப்பி, நுபுர், எனக்கு சில வருடங்கள் கொடு. நான் உண்மையிலேயே நம் வாழ்க்கையை மாற்றுவேன். நான் என்னை நிரூபிப்பேன். என்னை கைவிடாதே என்றான். ஆனால் நுபுரின் இதயம் கல்லாக மாறிவிட்டது. அவள், வேலையில்லாத பயனற்ற மனிதனுடன் என் முழு வாழ்க்கையையும் வீணாக்க முடியாது. எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றாள். இருவரும் நீதிமன்றத்தில் நேருக்கு நேர் அமர்ந்தனர். கையெழுத்திலிருந்த மை உலருவதற்குள் அவர்களின் உறவு முறிந்துவிட்டது. நீதிபதி தீர்ப்பை அறிவித்தார். விவாகரத்து வழங்கப்பட்டது. ராகவ் தலையை உயர்த்தி நுபூரை கடைசியாக ஒருமுறை பார்த்தார். நுபூரின் கண்களில் கண்ணீர் வரக்கூடும் என்று அவர் நம்பினார். ஆனால் நுபூரின் முகத்தில் ஒரு குளிர்ச்சியான, கடுமையான வெளிப்பாடு இருந்தது. அது எல்லாம் ஒரு சம்பிரதாயம் போல. அன்று நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும்போது ராகவ் தனக்குள் சபதம் செய்து கொண்டார். நான் வாழ்க்கையை பழிவாங்குவேன். நான் அழமாட்டேன். இன்று என்னை இழிவுபடுத்துபவர்கள் என்னை பார்த்து ஐயா என்று சொல்லும் அளவுக்கு நான் உயர்ந்து விடுவேன். அவரது உண்மையான கதை இங்குதான் தொடங்கியது. விவாகரத்துக்குப் பிறகு ராகவ் வீட்டை விட்டு வெளியேறினார். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரின் வேலையில்லாத கணவராக மக்கள் தன்னை அடையாளம் கண்ட அதே தெருக்களில் சுவாசித்து, அதே நகரத்தில் வாழ்வது தினமும் தனது ஆன்மாவை குத்துவது போன்றது என்று அவர் உணர்ந்தார். அவர் வேறொரு நகரமான லக்னோவுக்கு சென்றார். அவரது பாக்கெட்டில் இருந்த சிறிய பணம் விரைவில் தீர்ந்து போனது. அவர் ஒரு மலிவான லாட்ஜில் சில நாட்கள் தங்கினார். பின்னர் பணமில்லாததால் மலிவான அழுக்கு சேரியில் ஒரு அறையை வாடகைக்கெடுத்தார். உணவு வாங்கக்கூட அவர் சிரமப்பட்டார். 2 நாட்கள் வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்தார். 3வது இரவு வயிறு வலித்தபோது சந்திப்பில் இருந்த தேநீர் கடையில் 2 பிஸ்கெட் மற்றும் கடனாக தேநீர் கேட்டார். அன்று இரவு அவர் நடைபாதையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. மனதில் ஒரு கேள்வி நீடித்தது. நான் உண்மையில் பயனற்றவனா? நான் உண்மையில் பயனற்றவனா? அப்போதுதான் அடுத்த மேஜையில் அமர்ந்திருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் அவரது நிலையை கவனித்தார். அவர், மகனே, என்னாச்சு? உன் முகம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதைப் போல இருக்கிறது என்று கேட்டார். ராகவ் ஆரம்பத்தில் எதையோ மறைக்க முயன்றார். ஆனால் பின்னர் உடைந்து போனார். அவர் தனது முழு கதையையும் அவரிடம் கூறினார். படிப்பு, வேலையின்மை, ஒரு காவல் ஆய்வாளரின் மனைவி, காவல் நிலையத்தில் அவமானம், விவாகரத்து, பசி, தனிமை. அந்த நபர் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, என் பெயர் சேகர் திரிபாதி. நான் இங்கே ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி நிறுவனத்தை நடத்துகிறேன். சிவில் சர்வீஸ் அல்லது காவல் சேவை தேர்வுகளை எடுப்பது பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ராகவ் சிரித்தார். நான் அதை பற்றி யோசிக்க விரும்புகிறேன் ஐயா. ஆனால் என்னிடம் சாப்பிட பணம் இல்லை. பயிற்சி கட்டணத்தை நான் எங்கே செலுத்துவேன்? சேகர் சிரித்தார். சில நேரங்களில் வாழ்க்கை ஒருவரை வீழ்த்தி அவர்கள் உயர 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 உதவும். உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. அவன் கண்களில் நெருப்பை என்னால் பார்க்க முடிகிறது. நீ கடினமாக உழைப்பதாக உறுதியளித்தால், உன் கட்டணத்தை நான் கவனித்துக் கொள்வேன். கடினமாக படியுங்கள். ஒரு நாள் ஒரு எஸ்பி ஆகி என்னை பெருமைப்படுத்துங்கள். வானத்திலிருந்து ஆதரவு கிடைத்த போல் ராகவ் உணர்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. ராகவ் கைகளை கூப்பி, ஐயா, நான் என் இதயத்தையும் ஆன்மாவையும் என் படிப்பில் செலுத்துவேன். நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க விடமாட்டேன் என்றான். சேகர் அவனை தனது பயிற்சி வகுப்பில் சேர்க்க சொன்னார். மேலும், உன் மனதை சுமையாக்காதே, பணத்தை பற்றி கவலைப்படாதே. பயிற்சித்து பிறகு உனக்கு நேரம் இருந்தால் இங்கே சில சிறிய வேலைகளை செய். டியூஷன் எடு. மாலையில் ஒரு உணவகத்தில் கணக்குகளை பார்.
உன் செலவுகளை நீயே கவனித்துக்கொள். ராகவ் அதைதான் செய்தார். ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் பயிற்சி மற்றும் சுய படிப்பு. மாலையில் ஒரு உணவகத்தில் பண கவுண்டரை நிர்வகிப்பான். இரவில் அவன் தெருவிளக்கின் கீழ் அமர்ந்து மீண்டும் திருத்துவான். பெரும்பாலும் அவன் தலை சோர்வுள் குனிந்து தூங்கிவிடுவான். ஆனால் நூபுரின் சிரிப்பு, காவல் நிலைய காட்சி, கேலி எல்லாம் அவனை விழித்தெழச் செய்யும். நீ ஒரு காலத்தில் வீட்டுக்காரர் என்று அழைக்கப்பட்ட அதே மனிதன்தான். இப்போது மக்கள் வணக்கம் செலுத்தும் மனிதனாக மாறுவாய். காலை வணக்கம் ஐயா என்று தனக்குள் சொல்லிக் கொள்வான். அங்கிருந்து அவனது கனவு நிறைவேறியது. எஸ்பி ராகவ் சிங். ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. ஆனால் பாதை எளிதாக இல்லை. முதல் முயற்சி. அவர் மாநில பொது சேவை ஆணையத் தேர்வை எழுதினார். எப்படியோ முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஆனால் மெயின் தேர்வில் சில மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். முடிவை பார்த்ததும் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஒரு கணம், ஒருவேளை நுபுர் சொன்னது சரிதான், நான் உண்மையில் பயனற்றவள் என்று நினைத்தார். ஆனால் பின்னர் சேகரையாவின் வார்த்தைகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. தோல்வி என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தமல்ல, அது இன்னும் கடினமாக உழை என்றுதான் கூறுகிறது. அவர் தன்னை தானே உலுக்கிக் கொண்டார். அடுத்த முயற்சி என் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இரண்டாவது முயற்சியில் அவர் இன்னும் கடினமாக உழைத்தார். பயிற்சி பொருட்கள், ஆன்லைன் தேர்வுகள், கடந்த கால வினாத்தாள்கள் மற்றும் நேர்காணல் தயாரிப்பு அனைத்தையும் அவர் தலையில் அடைத்துக் கொண்டார். ஒரு தாபாவில் தனது வேலையை விட்டுவிட்டு நேரத்தை மிச்சப்படுத்தி பணம் சம்பாதிக்க நம்பிக்கையுடன் குழந்தைகளுக்கு வீடு வீடாக பயிற்சி அளிக்க தொடங்கினார். ஆனாலும் விதி அவரை மீண்டும் ஒருமுறை சோதித்தது. அவரது இரண்டாவது முயற்சியில் அவர் நேர்காணல் சுற்றுக்கு வந்தார். ஆனால் அவரது பெயர் இறுதி தகுதி பட்டியலில் இல்லை. இது இன்னும் பேரழிவை ஏற்படுத்தியது. 3 அல்லது 4 நாட்கள் அவர் உடைந்து அலைந்தார். அவர் நடைபாதையில் அமர்ந்து இன்னும் எவ்வளவு நேரம் என்று யோசித்தார். மாலையில் சேகர் சார் அவரை தனது அறைக்கு அழைத்தார். அவர் தோளில் கை வைத்து, ராகவ், நீங்கள் இப்போது கைவிட்டிருந்தால் நீங்கள் உங்கள் கனவை மட்டும் கைவிடவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை பயனற்றவர் என்று அழைத்தவர்களுக்கு எதிராக நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். உங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு கடைசி முயற்சி செய்யுங்கள். பின்னர் கடவுள் உங்கள் விதியை எவ்வாறு எழுதுகிறார் என்பதை நீங்களே பாருங்கள். மூன்றாவது முயற்சி அவருக்கு ஒரு போர் போல இருந்தது. இப்போது அவர் தேர்ச்சி பெறுவதற்காக மட்டுமல்ல, தன்னை பழிவாங்குவதற்காகவும் படிக்கிறார். பகல்கள், இரவுகள், பண்டிகைகள், விடுமுறை நாட்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன. மீதமுள்ளவை புத்தகங்கள், குறிப்புகள், மாதிரி தேர்வுகள் மற்றும் ஒரு பெயர், எஸ்பி ராகவ் சிங். இறுதியாக முடிவுகளின் நாள் வந்தது. நடுங்கும் விரல்களுடன் அவர் தனது மடிக்கணினியில் தனது ரோல் எண்ணை தட்டச்சு செய்தார். திரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில காவல் சேவை டிஐஎஸ்பி ஏஎஸ்பி காடரே என்று எழுதப்பட்டது. ராகவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன. அவரது அனைத்து வலிகளும் ஒரே நேரத்தில் கொட்டுவது போல. சில வருட பயிற்சி, பதவி உயர்வுகள் மற்றும் சேவையில் சிறந்த செயல்திறனுக்குப் பிறகு அவர் காவல் கண்காணிப்பாளர் பதவியை அடைந்தார். அந்த நாளில் அவர் முதலில் தனது நட்சத்திரங்களை தோள்களில் பொருத்தியபோது, கண்ணாடி முன் தனது சீருடையில் நின்றபோது காவல் நிலையத்தில் இருந்த பழைய நாட்களை நினைவு கூர்ந்தார். அவர் வந்தார். எல்லோரும் அவரை வீட்டில் இருக்கும் கணவர் என்று அழைத்தபோது, இப்போது அவர் அதே ராகவ். ஆனால் இப்போது உலகம் அவரை எஸ்பி சாஹிப் என்று அழைக்கவிருந்தது. விதி கதைகள் எழுதுவதில் ஒரு திறமையைக் கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ராகவ் ஒரு புதிய பதவியை பெற்றார். மாவட்டம் சிவப்பூர். அவர் ஒரு காலத்தில் நூப்பூரின் கணவராக வாழ்ந்த அதே நகரம். அதே தெருக்கள், அதே சந்திப்பு, அதே பழைய காவல் நிலையம், ஒருவேளை அதே மக்களும் கூட. அவரது அதிகாரப்பூர்வ வாகனம் நகரத்திற்குள் நுழைந்தபோது வெளியே பதாகைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அன்பான வரவேற்பு. மக்கள் பூக்களை மழை பொழிந்து கொண்டிருந்தனர். குழந்தைகள் வணக்கம் செலுத்தினர். தலைமையகத்தை அடைந்ததும் அவர் பொறுப்பேற்றார். அவர் கோப்பைகளை பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு பட்டியல் அவரது கண்களில் பட்டது. நகர கோட்வாலி காவல் நிலையத்தின் தலைவரான இன்ஸ்பெக்டர் நூப்பூர் யாதவின் மூச்சு ஒரு கணம் நின்றது. அவரது இதயம் துடித்தது. ஆனால் அவரது முகம் உணர்ச்சியற்றதாக இருந்தது. அவர் லேசாக சிரித்துக்கொண்டே, சரி, கதை இன்னும் பாக்கி இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். மறுநாள் மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலைய தலைவர்களுக்கும் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அனைத்து அதிகாரிகளும் மாநாட்டு மண்டபத்தில் வரிசையில் அமர்ந்திருந்தனர்.
சிலர் எழுந்து நின்று கொண்டிருந்தனர், சிலர் கோப்பைகளை பார்த்து கொண்டிருந்தனர். கதவு திறந்தது. ஒரு பெண் அதிகாரி வேகமாக உள்ளே வந்தார். இன்ஸ்பெக்டர் நுபுர் யாதவ் உள்ளே வந்தார். முதலில் அவள் சாதாரணமாக உள்ளே நுழைந்தாள். ஆனால் காவல் கண்காணிப்பாளர் தனக்கு முன்னால் நாற்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டவுடன் அவள் இதயம் கனத்தது. அங்கே அமர்ந்திருந்த அதே முகம்தான். ஆனால் இப்போது சற்று தாடியுடன், முதிர்ந்த நம்பிக்கையான நடத்தையுடன், தோள்களில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க எஸ்பி ராகவ் சிங் நுபுர் தனது கையிலிருந்து கோப்பை கிட்டத்தட்ட கீழே போட்டார். அவரை ஐயா அல்லது ராகவ் என்று அழைப்பதா என்று அவளுக்கு தெரியவில்லை. ராகவ் முற்றிலும் தொழில்முறை தொனியில் கூறினார். ஆம் இன்ஸ்பெக்டர் நுபுர், தயவு செய்து உட்காருங்கள். இந்த மாவட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உள்ளன. கூட்டம் தொடங்கியது. சட்டம் ஒழுங்கு, குற்றம், ரோந்து எல்லாம் விவாதிக்கப்பட்டது. நுபுரின் குரல் நடுங்கியது. கூட்டம் முடிந்ததும் ராகவ் மெதுவாக, இன்ஸ்பெக்டர் நுபுர், தயவு செய்து ஒரு கணம் பொறுங்கள் என்றார். அனைத்து அதிகாரிகளும் வெளியேறினர். அறையில் 2 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்கள் ஒரு காலத்தில் கணவன் மனைவியாக இருந்தனர். இன்று அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். நுபுர் மூச்சு திணறிய குரலில், ராகவ், நான் சொல்ல வருவது ஐயா, அவ்வளவுதான் என்றார். ராகவ் அவளை துண்டித்தார். நான் அலுவலகத்தில் ஒரு வேலைக்காரன் நுபுர்ஜி. ராகவ் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு உங்களுடன் விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திட்டு இறந்தறிட்டார். இதை கேட்டதும் நாபூரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. முதல் முறையாக காலம் அவளுக்கு மட்டும் மாறவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ராகவிற்கும் நிறைய மாறிவிட்டது. அடுத்த சில வாரங்களில் ராகவ் சிறிய பழிவாங்கல்களை செய்தான். சில சமயங்களில் காரணமின்றி ஒரு கோப்பில் கடுமையான கருத்துடன், சில சமயங்களில் விடுப்பு விண்ணப்பத்துடன் அதை காத்து கொண்டே இருப்பது. சில சமயங்களில் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு சிறிய தவறுக்காக எல்லோர் முன்னிலையிலும் அவனை குறுக்கிடுவது. எல்லாம் விதிகளுக்குட்பட்டது. ஆனால் ஒரு காலத்தில் ராகவ் ஏற்பட்டிய அதே வலியே நுபூருக்கு உணர போதுமானது. நுபூருக்கு ஒவ்வொரு இரவும் தனியாக உட்கார்ந்து, இந்த ஆள் ஒரு காலத்தில் என்னை நேசித்தார், இன்று நான் அவன் கண்களுக்கு முன்பாக தாழ்வாக நிற்கிறேன் என்று நினைப்பாள். ஒரு நாள் இரவு ரோந்து பணிக்குப் பிறகு ராகவ் அலுவலகத்திலிருந்து தாமதமாக திரும்பிக் கொண்டிருந்தார். கார் வளாகத்தில் நின்றது. காவல் நிலைய வராண்டாவில் ஒரு நாற்காலியில் நுபூரை தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவள் அருகில் கோப்புகள் கிடந்தன. அவள் கண்கள் வீங்கியிருந்தன. அவள் நிறைய அழுதது போல். ராகவ் ஆச்சரியத்துடன், இந்த நேரத்திலும் நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? இன்ஸ்பெக்டர் நுபூர் எழுந்து தாழ்ந்த குரலில், ஐயா, இன்று நான் உங்களிடம் தனியாக பேச விரும்பினேன் என்றார். நீங்கள் அனுமதித்தால். ராகவ் அமைதியாக முன்னேறினார். அலுவலக அறைக்குள் சென்று அவளை உள்ளே வருமாறு சைகை செய்தார். கதவு மூடியவுடன் நுபூருக்கு கண்ணீர் வந்தது. ராகவ், நான் மிகவும் தவறு செய்தேன். உங்கள் வேலையின்மை காரணமாக உங்களை விட என் சீருடையை நான் முக்கியமாக கருதினேன். நான் உன்னை கேலி செய்தேன். சமூகத்தின் கட்டளைகளுக்கு அடிபணிந்தேன். உன் ஆண்மையை நான் கேள்விக்குள்ளாக்கினேன். நான் உன்னை விட்டுவிட்டேன். இன்று அதே சமூகம் நான் உன் முன் பணிந்து நடப்பதை பார்க்கிறது. ராகவ் அமைதியாக நின்றார். நாபூர் தொடர்ந்தார். நீ காவல் கண்காணிப்பாளராக இங்கு வருவதை பார்த்தபோது நான் எவ்வளவு குறுகிய மனப்பான்மை கொண்டவன் என்பதை உணர்ந்தேன். உனக்கு எப்போதும் வலிமை இருந்தது. உனக்காக என்னால் காத்திருக்க முடியவில்லை. நீ விரும்பினால் என்னை இந்த காவல் நிலையத்திலிருந்து மாற்றவும், என்னை இடைநீக்கம் செய். ஆனால் உன் இதயத்தின் அடிப்பகுடியிலிருந்து என்னை மன்னி என்று மட்டும் சொல். இல்லையெனில் என் வாழ்நாள் முழுவதும் என்னை மன்னிக்க முடியாது. ராகவின் கண்களில் லேசான ஈரம் வழிந்தது. அவன் நாற்காலியிலிருந்து எழுந்து ஜன்னலுக்கு சென்றான். அவன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் திரும்பி, நாபூர், நான் போதுமான அளவு பழி வாங்கிவிட்டேன். உன்னுடைய ஒவ்வொரு கிண்டலுக்கும் என் சீருடைய பதிலளித்து விட்டேன். நீ என்னை வீட்டுக்காரர் என்று அழைத்தபோது ஒரு நாள் நீ என்னை வணங்கும் நாற்காலியில் உட்கார வைப்பேன் என்று அன்று முடிவு செய்தேன். இன்று அந்த நாள். உண்மையை சொன்னால் இந்த பழிவாங்கல் கூட ஒரு சுமையாக உணர்கிறது. அப்போ உன்னால் என்னை மன்னிக்க முடியுமா? நபு அழுதான். ராகவ் கொஞ்சம் அருகில் வந்தான். அவள் கண்களை நேராக பார்த்து, ஆமாம், நான் உன்னை மன்னிக்கிறேன். गुस्से में बोल पड़ी, काश मैंने किसी ऑफिसर से शादी की होती, कम से कम मेरे लेवल का तो होता. तुम्हारे साथ चलने में भी शर्म आती है अब मुझे. ये शब्द राघव की रूह तक को चीर गए. वो रात भर छत को देखते हुए जागता रहा. उसे लगा जैसे उसकी मर्दानगी,
उसका अस्तित्व सब पर सवाल उठा दिया गया है। समय बीतता गया, झगड़े रोज के हो गए, कभी पैसा, कभी समाज, कभी रिश्तेदार, कभी थाने की बातें। हर मुद्दा एक युद्ध बन जाता। आखिरकार एक दिन नुपुर ने सीधा फैसला सुना दिया, मैं अब ऐसे नहीं जी सकती, मैं तलाक चाहती हूं। राघव को लगा जैसे किसी ने उससे उसके सपने नहीं बल्कि उसकी सांसें छीन ली हों। उसने हाथ जोड़कर कहा, नुपुर, मुझे कुछ साल दे दो, मैं सच में बदल दूंगा हमारी जिंदगी, मैं खुद को साबित करूंगा, बस मेरा साथ मत छोड़ो। लेकिन नुपुर का दिल अब पत्थर बन चुका था। वो बोली, मैं एक बेरोजगार निकम्मे आदमी के साथ अपनी पूरी जिंदगी बर्बाद नहीं कर सकती, मुझे तलाक चाहिए बस। अदालत में दोनों आमने सामने बैठे थे। कागजों पर दस्तखत की स्याही सूखने से पहले ही उनका रिश्ता बिखर चुका था। जज ने फैसला सुनाया, तलाक मंजूर किया जाता है। राघव ने नजर उठाकर आखिरी बार नुपुर को देखा। उसने उम्मीद की थी कि शायद नुपुर की आंखों में एक आंसू। ஏனென்றால் நீ என்னை விட்டுச் செல்லவில்லை என்றால் நான் இவ்வளவு கடினமாக உழைத்திருக்க மாட்டேன். நீ என்னை காயப்படுத்தினாய், ஆனால் அந்த வலி என்னை ஒரு எஸ்பியாக்கியது. அதனால்தான் நான் இனி உன் மீது எந்த வெறுப்பையும் கொண்டிருக்கவில்லை. அது முடிந்த ஒரு பழைய கதை. நுபூர் நடுங்கும் கையால் அவன் கால்களைத் தொட முயன்றான். நன்றி ராகவ், அதாவது சார். ராகவ் உடனே பின்வாங்கி, வேண்டாம், இப்படி செய்யாதே. நீங்களும் ஒரு அதிகாரி, நானும் அப்படிதான். இனி நமக்குள் ஒரு தொழில்முறை உறவு, ஒரு எஸ்பிக்கும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் இடையே மட்டுமே இருக்கும். வாழ்க்கை நகர்ந்துவிட்டது நுபூர், நாமும் முன்னேற வேண்டும். நுபூரின் கண்களிலிருந்து வலியும் நிம்மதியும் கலந்த கண்ணீர் வழிந்தது. முதல் முறையாக அவள் தன் குற்றத்தை மனதார ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாள். மற்றவர் உண்மையிலேயே அவளை மன்னித்து விட்டார், ஆனால் அவளை திரும்ப ஏற்றுக்கொள்ளவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு நுபூரை வேறு மாவட்டத்திற்கு மாற்றினார். அன்று அவளுடைய பிரியாவிடையின் போது அவள் தூரத்தில் நின்று ஒரு சிறிய வணக்கம் செலுத்தினாள். பதிலுக்கு ராகவ் தலை குனிந்தான். வார்த்தைகள் இல்லாமல் நிறைய பேசப்பட்டது. கார் முன்னேறியது, தூசி உயர்ந்தது, மேகங்கள் விலகிச் சென்றன. ராகவ் தனது அலுவலக பால்கனியிலிருந்து நகரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதே நகரம், அதே தெருக்கள். ஆனால் இப்போது அவர்களின் அடையாளம் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனைவியின் வேலையில்லாத கணவராக இருந்தார். இன்று அவர் அதே மனிதர், எஸ்பி ராகவ் சிங். அவரது சீருடையை முழு நகரமும் சல்யூட் செய்தது. அவர் வானத்தை பார்த்தார், லேசாக சிரித்துவிட்டு நன்றி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். வாழ்க்கை, நீ என்னை நிறைய வீழ்த்திவிட்டாய், ஆனால் அதைவிட அதிகமாக என்னை உயர்த்திவிட்டாய். இன்று நான் யாரையும் பழிவாங்க விரும்பவில்லை, நான் என்னை வென்று வாழ விரும்புகிறேன். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டால் நிச்சயமாக உங்கள் கருத்துகளில் தெரிவிக்கவும். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.